Welcome back to Abstract Algebra course. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் ஆஃப் குரூப்ஸுக்கு வேறு விதமாக எப்படிலாம் டெஃபினிஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக் நீட்ஸ், அதாவது லெஃப்ட் ஐடென்டினா என்ன, ரைட் ஐடென்டினா என்ன, லெஃப்ட் இன்வெர்ஸ்னா என்ன, ரைட் இன்வெர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, லெட் ஸ்டார் be a binary operation on a non-empty set Gங்கிறது ஒரு நான்-எம்ப்டி செட்டு, அதில் ஸ்டாருங்கிறது ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு. சரிங்களா? தென் நம்பர் 1, E belongs to G. ன்னு ஒரு எலமெண்ட் Gயில் இருக்கு. It's called a left identity of G if ங்கிற ஒரு எலமெண்ட்டு Gயில் இருக்குது. அதை எப்போ வந்து Gயோட லெஃப்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த எலமெண்ட் வேணாலும் Gயில் எடுத்துக்கோங்க, ஈயை லெஃப்ட் சைட்லேயும் அந்த எலமெண்ட்டை ரைட்லேயும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எலமெண்ட்டே வந்துடணும். E star A could be A. This is true for all A belongs to G. ஈயை லெஃப்ட்லேயும் நீங்கள் வேறு எந்த எலமெண்ட்டை வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த எலமெண்ட்டை ரைட்லேயும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டே வந்துடணும். வந்ததுன்னா ஈக்கு பேர் லெஃப்ட் ஐடென்டிட்டி. இதே மாதிரி ஈயை எப்போ ரைட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம், E belongs to G is called a right identity of G if நீங்கள் எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அந்த எலமெண்ட்டை லெஃப்ட்லேயும் ஈயை ரைட்லேயும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது என்ன வந்துடணும், ஏஏ வந்துடணும். திஸ் ட்ரூ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. ஓகே, ஸோ எந்த எலமெண்ட் வேணாலும் எடுத்துக்கங்க ஜியில், அந்த எலமெண்ட்டை லெஃப்ட்லேயும் ஈயை ரைட்லேயும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த எலமெண்ட்டே வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஈக்கு பேர் ரைட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, ரைட். ஸோ லெட் சம் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். In C, I just define one binary operation star as Z1 star Z2 equals mod Z1 into Z2. எப்படி டிஃபைன் பண்ணால் இதில் லெஃப்ட் ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன, ரைட் ஐடென்டிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தோடையே தெரியுது ஒன்று மாத்திரம்தான் ரைட் ஐடென்டிட்டி. ஓகே, கிளியர்லி 1 is the right identity of C. What about the left identity? அப்போது லெஃப்ட் ஐடென்டிட்டி என்ன வரப்போகுது? ஓகே, அப்போ லெஃப்ட் ஐடென்டிட்டியில் எதெல்லாம் இருக்கும், எந்தெந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குலாம் மோலஸ் வேல்யூ 1 வருதோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே என்னவாக மாறப்போகுது, இட்ஸ் பிகம் லெஃப்ட் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ ஃபார் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் for any Z belongs to C, mod Z வந்து 1 ஆயிருச்சுன்னா then comma is a left identity of C. ஸோ ஜியோமெட்ரிக்கலாக பார்க்க போனோம் அப்படின்னா 0 சென்டராக வச்சு 1 ரேடியஸில் இருக்கக்கூடிய சர்க்கிள், அந்த சர்க்கிளோட பவுண்டரியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த ஆப்ரேஷனை பொறுத்து லெஃப்ட் ஐடென்டிட்டியாக மாறும். ஓகே, ஸோ இட் ஹேஸ் அன்கவுண்டபிளி மெனி லெஃப்ட் ஐடென்டிட்டிஸ், பட் ஒரே ஒரு ரைட் ஐடென்டிட்டி இருக்குது. ஓகே, நம்பர் 2, எக்ஸாம்பிள் நம்பர் 2, இன் சி எடுத்துக்கலாம், இன் ஆர் எடுத்துக்கோங்க. ரியல் நம்பரில் I just define x star y as xy square. அப்படி எடுத்துட்டா அப்போது இதில் பார்த்தோட்டே தெரியுது clearly 1 is the left identity. 1 is the left identity. ஒரே ஒரு லெஃப்ட் ஐடென்டிட்டி மாத்திரம்தான் இருக்கும், வேறு எதுவும் வராது. ஃபார் ரைட் ஐடென்டிட்டி அப்போ என்னென்ன வரப்போகுது, -1 2 வரும், 1 வரும். ஓகே, ஆர்
right identities of R. Okay, right. அடுத்து, let me call the example number 3. In natural numbers, I just define the operation x star y as x அப்படின்னு define பண்ணோம் அப்படின்னா, then every natural number is the right identity, but it has no left identity. இதுக்கு left identity கிடையாது, but எல்லா natural numberமே right identity மாறும். Okay, right. So every natural number is a right identity of R. It has no left identity. இதுக்கு left identity இல்லை. No left identity. Okay, sorry, this is n not R. It's left identity of R n. Okay, so these are the examples. Let me give the next definition for left inverse na enna, right inverse na enna. Okay, adukku again let star be a binary operation. On G, okay, first one E, let E belongs to G be left identity of G and E ங்கிறது ஏதோ ஒரு member of G ன்னு எடுத்துட்டேன். சரிங்களா? Right. An element A suffix L for belongs to R, belongs to G, is called left inverse of A if AL star A could be. அதாவது ஏக்கு லெஃப்ட் சைடில் ஏஎல் எடுத்துகிட்டு அது ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணும்போது லெஃப்ட் ஐடென்டிட்டி வந்தது அப்படின்னா அந்த ஏஎலுக்கு பேர் லெஃப்ட் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லப்போம். ஏக்கு லெஃப்ட் சைடில் நம்ம அந்த இன்வர்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஓகே, இதே மாதிரி ஒன் கேன் டிஃபைன் ரைட் இன்வர்ஸ். ரைட் இன்வர்ஸ் இதே மாதிரி எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? ஓகே, அதே மாதிரி லெட் E belongs to G be a right identity of G and ஏங்கிறது ஏதோ ஒரு எலமெண்ட் ஜியில் இருக்குது. an element AR belongs to G is called a right inverse of A if அப்போ ஏஐ நீங்கள் லெஃப்ட்லேயும் இந்த ஏஆர் ரைட்லேயும் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ரைட் ஐடென்டிட்டி வந்துடும். ஏ ஸ்டார் ஏஆர் ஈக்குவல்ஸ் இ. ஓகே, இப்போ ஒரு குரூப்பில் ஒரு ஐடென்டி எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து எப்போதுமே என்னவாக இருக்கும்? லெஃப்ட் ஐடென்டிட்டியாகவும் இருக்கும், ரைட் ஐடென்டிட்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட இன்வர்ஸ் வந்து அது அந்த எலமெண்ட்டுக்கு அது லெஃப்ட் இன்வர்ஸாகவும் இருக்கும், ரைட் இன்வர்ஸாகவும் இருக்கும் அப்படின்றத எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் டெஃபினிஷன் ஆஃப் அ குரூப் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தியரம். ஓகே, let G be a non-empty set with an associative
binary operation. Dot or star doesn't matter. With left identity, அதுக்கு left identity இருக்கு, and எல்லா எலிமெண்ட்டுக்கும் left inverse இருக்கு and left inverses அப்படி இருந்தா அது குரூப்பா மாறிடும். Then G is a group. Okay, let's prove this. அதாவது இப்போ என்ன இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் மாத்திரம் செக் பண்ணால் போதும், ரெண்டு பக்கம் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது நம்ம எப்போதுமே ஒரு ஐடென்டி எலிமெண்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம்னா, E ஸ்டார் A ஈக்குவல்ஸ் A ஸ்டார் E ஈக்குவல்ஸ் A. அப்படி வந்தால் E வந்து ஐடென்டி எலிமெண்ட் சொல்லியிருக்கோம். இப்போ என்ன சொன்னால் போதும், இந்த கண்டிஷன் மாத்திரம் இருந்தால் போதும். அதாவது E ஸ்டார் A ஈக்குவல்ஸ் ஏன்னு வந்தாலும் போதும், ப்ளஸ் A L ஸ்டார் A வந்து ஈன்னு வந்தாவே போதும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்கிறோம். நம்ம ரெண்டு சைடும் நம்ம செக் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத இங்கே மீன் பண்ணுறோம். ஓகே ஓகே, லெட் மீ ப்ரூவ் திஸ். அப்போது முதல்ல இப்போ அசோசியேட்டிவிட்டிக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, நம்ம ஐடென்டிட்டி அப்போ இன்வெர்ஸ் மாத்திரம் தான் செக் பண்ணணும். ஐடென்டிட்டிலையும் லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லியாச்சு, அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் லெஃப்ட் இன்வெர்சஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ ரைட்டு அந்த லெஃப்ட் ஐடென்டிட்டி வந்து ரைட் ஐடென்டிட்டியாகவும் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? முதல்ல லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்குங்கிறதுனால நான் அதை ஈன்னு எடுத்துக்க போனேன். லெட் E belongs to G be a left identity of G. Then அப்போ என்ன வரப்போகுது, E லெஃப்ட் சைடில் வச்சுட்டு நீங்கள் வேறு எந்த எலமெண்ட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணிங்கனாலும் we get that element. ஓகே ஓகே, அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டுக்கும் என்ன சொல்லியிருக்கோம், we have a left inverse இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் எழுதிக்கினேன். For any A belongs to G, there exists left inverse AL belongs to G such that AL star A it could be. Okay, so I'm going to use this fact. இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல போனால், இந்த E தான் என்னோட ரைட் ஐடென்டிட்டியாகவும் வருது. அதாவது ஏயும் இயையும் ஆப்ரேட் பண்ணுறேன். A ஸ்டார் E ஈக்குவல்ஸ் இது வந்து ஏனே வருது அப்படின்னு காமிச்சோன்னா ஓகே ரைட். ஓகே, இதோட நான் ஈயை லெஃப்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் E லெஃப்ட் ஐடென்டிட்டி தான். நான் அப்போ நான் லெஃப்ட் சைடில் ஆப்ரேட் பண்ணால் அது எந்த மாடிஃபிகேஷன் ஆகாது, அதே தான் வரும். அப்போ E ஸ்டார் A ஸ்டார் E வந்து A ஸ்டார் ஈனே வந்துடும், பிகாஸ் E இஸ் அ லெஃப்ட் ஐடென்டிட்டி. ஓகே ரைட், தட்ஸ் ஈக்குவல்ஸ். ஓகே, ஐ ஜஸ்ட் ஈக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், ஒரு ஐ எம் கோயிங் டு யூஸ் சம் நோட்டேஷன்ஸ். இந்த ஈக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன். எதை யூஸ் பண்ண போகிறோம், இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஈக்கு பதிலாக அந்த ஏஎல்லோட லெஃப்ட் இன்வர்ஸ் அதையும் வச்சு பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரப்போகுது, திஸ் இஸ் ஏஎல், அதுக்கு லெஃப்ட் இன்வர்ஸ் ஏஎல் ஸ்டார் ஏஎல். அப்போ ஏஎல்லோட லெஃப்ட் இன்வர்ஸ் வந்து ஏஎல்எல். ஓகே, இது ஒரு இ. இப்போ இந்த ஈக்கு பதிலாக இது எழுதியாச்சு, ஸ்டார் ஏ ஸ்டார், இது வந்து ஏஎல் ஸ்டார் ஏ. ரைட், இப்போ அசோசியேட்டிவ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரப்போகுது, ஏஎல் எல் ஸ்டார் ஏஎல் ஸ்டார் ஏ star AL star A. What is AL star A? AL star A is E, right? Okay, that's equals AL star ALL star E star AL star A. இப்போ இது நீங்கள் லெஃப்ட் சைடில் E வச்சு நீங்கள் ரைட் சைடில் எதை வச்சு பிறக்கினாலும் அதே வந்துடும் இல்லையா? அதனால் there's nothing but ALL star AL star A. Okay, now again I just apply the associativity. அப்போ AL ஓட லெஃப்ட் இன்வர்ஸ் வந்து ALL. அப்போ இது வந்து என்ன ஆகும், this is E star A
E is a left identity, therefore E star A is A. So we get up A star E யும் A நே வந்தது, hence E is the identity. Hence E is the identity of G. Okay, one way proved. இதே மாதிரி இப்போ inverse நம்ம prove பண்ணோம். But I have to show that AL is the right inverse of A அப்படின்னு காட்ட போகிறேன். அப்போ ஏயும் ஏஎல்லையும் நான் ஆப்ரேட் பண்ணும்போது எனக்கு ஐடென்டி எலமெண்ட் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இதே ஃபேஷனில் தான் பண்ண போகிறோம். A ஸ்டார் AL. இப்போ வாட் ஹேவ் டு ஷோ திஸ் இஸ் E அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகே, இதை இப்போ ட்ரை பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல்ஸ் இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா E ஸ்டார் A ஸ்டார் AL அப்படின்னு எழுதிக்க போகிறேன். ஓகே, I am going to apply E க்கு I am going to apply that. எதை அப்ளை பண்ண போகிறோம்? ALL ஸ்டார் AL அதை அப்ளை பண்ணுறேன். ஸ்டார் A ஸ்டார் AL. ஓகே, நான் அசோசியேட் யூஸ் பண்ணி ப்ராக்கெட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கன்னா ALL ஸ்டார் AL ஸ்டார் A ஸ்டார் AL. Okay, that's equals, அப்போ இது என்ன வரப்போகுது? This is identity because we have proved that AL star A is an identity. அப்போ இது என்ன வரப்போகுது? ALL star AL, that's equals identity. So that's we have proved AL is the inverse of A. Hence அப்போ எல்லா எலமெண்ட்டுக்கும் இன்வெர்ஸ் வந்துடுது. இப்போ அது ப்ளஸ் ஐடென்டி எலமெண்ட்டும் இருக்குங்கிறதுனால ஹென்ஸ் G is a group. ஓகே, இதே ஃபேஷனில் நெக்ஸ்ட் தியரம் இதே ஃபேஷன் தான், அப்படியே டிட்டோ ரைட் ஐடென்டி இருக்குது, எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வெர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அது குரூப் ஆகும். அதுதான் அடுத்த தியரம். லெட் G be a non-empty set together with an associative binary operation star with right identity and right inverses. எல்லா எலமெண்ட்டுக்கும் right inverses இருக்கு. Then G is a group. So first இது வந்து என்ன சொல்கிறோம்? பைனரி ஆப்ரேஷன் இருக்கணும், அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்கணும், அதே மாதிரி எல்லா எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த குரூப்பாக மாறும். இங்கே என்ன சொல்கிறோம்? பைனரி அந்த ஒரு செட் நான் செட்டில் பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் ஆகிருக்கணும், அது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ரைட் ஐடென்டிட்டி இருக்கணும், எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வெர்ஸ் இருந்தாலும் அது குரூப்பாக மாறும். ஓகே, இதே ப்ரூஃப் வந்து சிமிலர், அதனால் டிட்டோ அப்படியே, அதனால் ஐ எம் நாட் கோயிங் டு ப்ரூவ் திஸ் ஒன். பட் இப்போது என்ன அடுத்த கேள்வி வரும்னா, இப்போது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைனரி ஆப்ரேஷன் இருக்குது, அது அசோசியேட்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது, லெஃப்ட் ஐடென்டிட்டி இருக்குது, ரைட் இன்வெர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது, எல்லா எலமெண்ட்டுக்கும் ரைட் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அது குரூப்பாக மாறுமா அப்படிங்கிற கேள்வி வரும். ஓகே, அப்போது இப்படி வந்து அது லெஃப்ட்டும் ரைட்டும் மாறி வந்தது அப்படின்னா தட்ஸ் நீ நாட் பி அ குரூப். அது குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் கோயிங் டு கிவ் அன் கவுண்டர் எக்ஸாம்பிள். அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறோம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர்.